லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். கண்ணே இன்பவல்லி, முருக பெருமானை ஆலயத்து செல்ல வேண்டும். புறப்படுவோமா? சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான முதே செந்தமிழா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. பாருங்க ஐயா, ஐயா, குழந்தைகளை கீழே எடுத்துட்டு வந்துருங்க. வாங்க, இங்க போறதுக்கு 2 குழந்தை தான் பிறந்துக்குது. 2 குழந்தை இன்பமோ துன்பமோ நிறைந்த என் வாழ்வில், இன்பமோ துன்பமோ இணைந்த என் வாழ்வில், இன்பமோ துன்பமோ நிறைந்த என் வாழ்வில், இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, அன்போ அரணறியோ அகமோ புறமனானே, சிவ சிவமால் அருக உனையானதிடம் பணித்திட்டாம் அருக. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. கல்லாத எளியோரின் உள்ளமும் தன்னாலயமா, கல்லாத எளியோரின் உள்ளமொரு ஆலயமோ, கல்லாத எளியோரின் உள்ளமும் தன்னாலயமா, கடல் அறுவடை வீடு நிலையான காவியமோ, சரி, நீங்கள் இங்கே இதுவோ அரவம் காடு. அரவம் காடு என்றால் என்ன? அரவம் என்றால் நாகம், பாம்புகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே நீங்க வேற எங்கேயும் போகாதீங்கம்மா. இந்த அரச மரத்தடியிலேயே நீங்க அப்படியே படுத்துட்டு இருங்க. நான் சென்று இந்த கானகத்தில் தண்ணீர் எங்கனா இருக்குதான்னு பார்த்து நான் கொண்டு வரேன். அது வரையிலும் நீங்க மூவரும் இங்கேயே இருங்க. சரியா என்பவள்ளி? ஆகட்டும்.
பாவி யாருடா நீ? ஏய், இந்த அருமகாட்டிலே வாழ்பவன் காட்டு மனிதன். அருமகாட்டு வழியாக எந்த பெண் வந்தாலும் விட்டு வைப்பதே கிடையாது. அடா 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 அடா. என்னுடைய குழந்தைகளை கூட உன்னுடைய குழந்தைகள் என்னடா பண்ண? இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரித்து விட்டு அட பாவி நீ நல்லா இருக்க. இப்படி ஒரு அழகை நான் கண்டதே கிடையாது. கட்டெடுத்து வழியாக ஒரு முத்தம் உனக்கு விட்டு விடுகிறேன். முத்தமா கொடுக்க முடியாது போடா. படிக்க முடியுமா முடியாது? அலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.